பொண்ணுட்ட காசு கொடுக்குறேன் துணி துவைச்சு போட சொல்றீங்களா? இல்லைங்க மேடம், அப்படிலாம் சொல்லவே இல்லையே. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? குழந்தைங்களுக்கு விஷம் வைப்பேன்னு சொன்னீங்களா? எது பெத்த குழந்தைங்களுக்கு சொன்னேன் மேம். இல்லைன்னு புரியல சொல்லுங்க. அது எப்படி சொல்வீங்க? போலீஸ் கூப்பிடுங்க, சிடபிள்யூசி கூப்பிடுங்க. கொலை முயற்சி. நான் எதுக்கு பண்றேன்? கொல்லுவேன் சொல்றேன். வாங்கிட்டு வரல வீட்டுக்கு. என் பேர் மணிங்க மேம். மணி என்ன மேம் எல்லாம் கூப்பிடாதீங்க. சொல்றது கேளுங்கம்மா. கொண்டாட்டியாது கிடையாது. நீங்க தான் சொல்றீங்க அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறானே. குதிரை மாதிரி இருக்கா சொன்னீங்கல்ல? குதிரை மாதிரி தான் இருக்காங்க. நான் ஒண்ணும் நைட் பசங்க படுத்துட்டு இருக்கும்போது பொண்டாட்டிட்ட போவீங்க? இல்ல மேம், அவங்க தனியா தான் இருந்தாங்க. அதுதான் புருஷன் பொண்டாட்டினா கொடுமைப்படுத்தினமா. நீ பேசாம இருங்க. நீங்க பேச கூடாது. என்னமா பண்றாரு? நைட் நேரத்துல தூங்கவே முடியல. வந்து கட்டு வார்த்தையில அசிங்கமா பேசுறாங்க. அம்மா என்ன டார்ச்சர் பண்ண? நீ தைரியமா பேசு. வெளிய கூட்டு போய் என் கூட வர மாட்டேங்கிற அப்படிலாம் அசிங்கமா பேசுறாங்க. சொல்லாத, எனக்கு அசிங்கமா இருக்கு. பொண்ணுன்னு சொல்லாத, அசிங்கமா இருக்கு. கடைக்கு போனா நாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படி பண்ணவா? அடிக்கலாங்க, அடிக்கலாம். அடிச்சு உங்களுக்கு எல்லாம் வணக்கம் சொல்லறதா இல்லன்னு. மனுஷனாங்க நீங்க எல்லாம். மனுஷனா? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். பொண்ணுட்ட காசு கொடுக்குறேன் துணி துவைச்சு போட சொல்றீங்களா? இல்லைங்க மேடம், அப்படிலாம் சொல்லவே இல்லையே. சொல்லல. சிக்கிட்டான் போல பாய், சிக்கிட்டான். ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. சரி, இப்போ நமக்குள்ளே பேசுவோம். நம்ம எனக்கு இதெல்லாம் தெரியாது. உங்களை எல்லாம் முகத்தை கிழிச்சு அப்படியே வெளியில நிக்க வைக்கணும். மக்கள் வந்து ஏதாவது சொல்லிட போறேன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? பேசாதீங்க, சொல்லுங்க. இல்ல நகைய பேசாதீங்க, சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு விஷம் வைப்பேன்னு சொன்னீங்களா? எது பெத்த குழந்தைங்களுக்கு போய் விஷம் வைப்பாங்களா மேம்? நீங்க சொன்னீங்களா இல்லையா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. சொன்னேன் மேம். இல்லைன்னு புரியல சொல்லுங்க. அது எப்படி சொல்வீங்க? போலீஸ் கூப்பிடுங்க, சிடபிள்யூசி கூப்பிடுங்க. நல்ல தம்பி, போலீஸை கூப்பிடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? நிகழ்ச்சி என்ன? கொலை முயற்சி. நான் எதுக்கு பண்றேன்? கொல்லுவேன் சொல்றேன். வாங்கிட்டு வரல வீட்டுக்கு. மேம் அமாவாசை அன்னைக்கு இப்ப தீபாவளி கொஞ்சம் மறுநாள் வாங்கிட்டு வரல. இப்ப இது எது சத்தியமா ஏன் வீட்ல உட்கார்ந்து நீங்க பண்றதெல்லாம் சகிச்சிட்டு சும்மா இருப்பா? பிரசவத்துக்கு போறது பண்ண நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு விஷயங்களாங்க நீங்க எல்லாம். அம்பட்டி எதுக்கு போட்டுட்டு இருந்தா? ஆம்பளைனா என்னதுங்க? ஒரு நிமிஷம். ஹலோ, உங்க பேர் என்னது? மண்டை காயுது எனக்கு. என் பேர் மணிங்க மேம். மணி என்ன மேம் எல்லாம் கூப்பிடாதீங்க. சொல்றது கேளுங்கம்மா. நான் சத்தியமா தவறு செஞ்சேன். இன்னும் வச்சு தவறு செஞ்சேன்னா கொண்டாட்டியாது கிடையாது. நீங்க தான் சொல்றீங்க அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறானே. அப்படிதான் நீங்க வேண்டாம் அவளுக்கு. காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி நிக்கிற. குதிரை மாதிரி இருக்கா சொன்னீங்கல்ல? குதிரை மாதிரி தான் இருக்கா. என்ன பண்ணுவீங்க? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் மேம். வெக்கமா இல்ல? அவ வீட்ல போய் இருந்து அப்படித்தான்டா பேசுவேன். கேளு, உனக்கு இது வேணும்னா நீ அங்க போய் கேளு. வீட்ல இருந்து அவங்க அம்மா கெட்ட வார்த்தையில திட்டுறது, அவங்க வீட்ல உட்கார்ந்து படுத்துட்டு நடு வீட்ல படுத்துட்டு இப்படிதான் பேசுவேன். சரி, எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியே திரி போடுறானே. நைட் பசங்க படுத்துட்டு இருக்கும்போது பொண்டாட்டிட்ட போவீங்க? இல்ல மேம், அவங்க தனியா தான் இருந்தாங்க. அதுதான் புருஷன் பொண்டாட்டினா அப்புறம் போயிரது இல்ல மேம். அட பொம்மால உனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. மனுஷனா இருக்கணும். மேம் பெத்த பிள்ளைங்க தங்களோட தந்தைய பார்த்து பெருமைப்படணும். உங்க பசங்களை கூப்பிடவா? என்ன சொல்றாங்க உங்களை பத்தி? அவங்க பொய்ய சொல்றீங்க. உங்க பசங்களை கூப்பிடவா? இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. கூப்பிடவா? சொல்லுவாங்க. பொண்ணு அனுப்புங்க. இப்படி எல்லாம் விடக்கூடாது. நாங்க இங்க குழந்தைங்களே உள்ள ஏத்துறது கிடையாது. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனா உங்களை மாதிரி ஆளுங்களோட முகமூடிய கிழிச்சு வெளியே நிக்க வைக்கணும். நான் ஒரு தப்பும் செய்யல. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? கொடுமைப்படுத்தினமா. நீ பேசாம இருங்க. நீங்க பேச கூடாது. என்னமா பண்றாரு? நைட் நேரத்துல தூங்கவே முடியல. வந்து அம்மாவை தான் டார்ச்சர் பண்றாங்க. கட்டு வார்த்தையில அசிங்கமா பேசுறாங்க. அம்மா என்ன டார்ச்சர் பண்ண? நீ தைரியமா பேசு. என்ன டார்ச்சர் பண்றாங்க அம்மாவை? வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. வெளிய கூட்டு போய் என் கூட வர மாட்டேங்கிற அப்படிலாம் அசிங்கமா பேசுறாங்க. நான் வெளியே வரேன், அப்படியே பிடிச்சி நைட்டு பிடிச்சிக்கிட்டாங்க. எனக்கு வெளியே போனா ஏதாவது பண்றவங்கன்னு பயம். நான் உள்ளே நின்றுட்டு இருக்கிறேன். பின்னாடியே நான் வரேன், முன்னாடியே அடிக்கிறதுக்கு வரேன். இது பெரிய மேட்டரே இல்லை. வேணாம்னு சொல்லி நம்ம ஊராடியே முடிச்சிருக்கலாம். புடுங்கு அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள்
இந்த இந்த பொண்ணு இந்த குழந்தைகளை இப்படி கொடுமைப்படுத்துறாரு. என் நீங்க பொண்ணு பாத்துட்டு சும்மா இருக்கீங்களா? மேம் என் பசங்க மேம் நான் அது கொடுமைப்படுத்துறேன். இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. சொல்லாத, எனக்கு அசிங்கமா இருக்கு. பொண்ணுன்னு சொல்லாத, எனக்கு அசிங்கமா இருக்கு. யார முறைக்கிற? ஆமா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? கடவுள் உங்களுக்கு எல்லாம் குழந்தை கொடுத்தாருல, எவ்வளவு பெரிய மகா பாவி அந்த கடவுள். மேம் என்னாச்சு? காசு கொடுக்கறேன் துணியை துவச்சு போட சொன்னாரா? ஆமா, 2 வாட்டி சொன்னாரு. பசங்க பெத்தா மனுஷங்களா வளர்க்கணும். இந்த மாதிரி மிருகம் கூட அப்படி இருக்காது. நான் ஒரு தவறு செய்யலையா? மிருகம் கூட அப்படி இருக்காது. இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. உங்களோட ஷோல நான் எத்தனையோ கொலைகாரங்களை அசிங்கப்படுத்தீங்க. அசிங்கமா நான் ஒரு தவறு செய்யல மேம். நான் வேற என்ன வச்சிருக்கேன்? பெண்கள் அப்படி கேவலம் பேசாத. பெண்ணை பத்தி பேசவே பேசாத. நீ தான அப்படி பேசுன? மெச்சூரிட்டி ஆயிட்டேன் அப்ப. அப்படியா? ஆமா. நேத்து ராத்திரி என்ன சொன்னேன்? உன்னைய இந்த புள்ள வயித்துல இருக்கும் போதே உன்னை விட்டுட்டு போயிருந்திருப்பேன். ஏன் நீ தவறு செய்யல? எதுக்கு அந்த வார்த்தை சொன்னேன்? நான் அப்பயே போயிருந்திருப்பேன். சொன்னையா இல்ல? இதை மட்டும் சொல்ல, அதிகமா பேசாத. சொன்ன நல்லா இருந்திருப்பீங்க. அவர் விட்டுட்டு போயிருந்தீங்க. நல்லா இருந்திருப்பேன், சத்தியமா நல்லா இருந்திருப்பேன் நானு. அவளை எப்படியாவது எதுவும் செய்யலமா? உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாம அப்படி சொல்ல மாட்டாங்க. பொண்டாட்டியே நம்மளுக்கு யாரும் கிடையாது. உனக்கு யாரும் இல்ல. அசிங்கமா நீதான் என்ன ஊரே சிரிக்குது நீதான் சொல்லி வச்சுக்கிற. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் போய் வரேன். அவளுக்கு நீங்க வேண்டாம். வேணானா ஒதுக்கி விட்டா நான் ஒரு மயிரும் தேவையில்லை. பசங்களை கூப்பிட்டு கேளுங்க. 2 பசங்களும் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க, கூப்பிடுங்க. ஒரு குழந்தை சொல்லட்டும் நீங்க வேணும்னு. அதுக்கு மேல உங்க இஷ்டம், நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப நான் உங்க பக்கத்துல நான் விட்டுறேன். நான் விட்டுறேன். அதுக்கு பெரிய நான் நீங்க என்ன விடுறது? அவங்க உங்களை தூக்கி போட போறாங்க. கீழே போட்டுரு. வாங்க தம்பி. தம்பி என்னப்பா பண்றாரு அவர்? சொல்லுப்பா. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். இல்ல மேடம், என்ன தூக்கு கீழே போடணும்னு போட்டு காலை கீழே வாரி விட்டு அப்படி பிடிச்சி கீழே அடிக்கிறாங்க. என்னால குனிய முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல மேடம். கடைக்கு போனா நாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படி பண்ணவா? அடிக்கலாங்க. அடிங்களா? அடிச்சு வெளுத்து வாங்கணும். புருஷன் மடட்டி நீங்க அடிச்சு புருஷன் மடட்டினா புருஷன் அடிச்சிடு. அடிமா, நான் வரேன் வா. அடிக்கலாம். அடி வாங்கிக்கிறேன். உன்னை பண்ணத நீ பண்ணு. பின்றால நிறைய போறான்டா. நீ சொல்லுங்க சாமி, நான் எதனா பண்ண? சாமி நான் எப்பவுமே சாமி எல்லாம் வாயால சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை சாமி கும்பர் சும்மா சும்மா இது எல்லாமே சும்மா. தப்பா பேசுற நீ. சாமி கும்புறதே தப்பா பேசுற. என்ன கெட்ட கெட்ட வார்த்தையில சொல்ற அந்த சாமி கூட. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? முட்டை புடவை எல்லாம் கீச்சு எல்லாரும் வந்து பிடிச்சி ஈத்து எம்மா கொடுமைப்படுத்துற நீ. நானும் மனுஷி தானே. முன்னாடி போய் அனுப்பிட்டு காலச்சிப்டர் வாங்கிட்டு வந்து சொல்லி அனுப்பிட்டு சொல்லி இருந்தா டேரக்டே வந்திருக்கலாம். எல்லாம் கும்பலாக வந்துட்டியா? வராது என்ன பண்ண 2-3 பொம்னாட்டி வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்துறாங்க. அதெல்லாம் பயங்கரமா கொடுமை. நாமளும் அப்படியெல்லாம் இல்ல. தப்புமே செய்யல. ஓ குரலி வித்தையா? தப்புமே செய்யல. எனக்கு வரது கோவம் எந்திரிச்சு அடிச்சிடுவேன். அடிங்க நான் சொல்றேன். வெளுத்து வாங்கிடுவேன். உங்களுக்கு தெரியாது என்ன பத்தி. ஐயோ சாமி வேற டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஒரு தவறு செய்யல. பொண்டாட்டியை வச்சு இவர் கொடுமைப்படுத்துறாராம். நமக்கு அது பிடிக்காது. அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. சொல்றதா நானு? சொல்லுங்க. எவனையோ போற ஒரே நேரத்துல 10 பொண்டாட்டி பொம்பளை சுகத்தை கொடுப்பேன் நானு. ஐயோ வேணா, சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அடுத்து கொடுக்குறா, நான் கொடுக்க மாட்டேன். எத்தனை நாள் கேட்டிருக்கிற இந்த வார்த்தை. உனக்கு அது மட்டும் தான் வாழ்க்கை, மத்தது எதுவும் உன் கண்ணுக்கு தெரியாது. எது? ஒரே வார்த்தை தம்பி பொய் சொல்லாத வேலை வச்சுக்காதேன்னு சொன்னாரா? லைஃபை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. குழந்தைங்க முன்னாடி என்னெல்லாம் பேசக்கூடாதோ என்னெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாமே செய்யறது. வேற யாரு? நான் தான். அப்புறம் இங்க வந்து ஐயோ பசங்களை வச்சுட்டு இப்படி பேசுறாங்க, இந்த ஷோல இப்படி பேசுறாங்க. இது என்ன ஹிப்போக்ரசி இது? அவர்தெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. பொம்பளை மதிக்காதவன் எல்லாம் ஆம்பளையே கிடையாதுங்க.
ஆம்பளை என்ன சொல்லிக்க கூடாது, ஆம்பளைக்கு மீசை மட்டும் இருந்தா பத்தாது, பொம்பளைய மதிக்க தெரியணும், அவன் தான் ஆம்பளை. நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்ல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.